நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சுருக்கோம், நம்பிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் அவங்கள விரைவில் வெளியே எடுத்துருவோம். இது நாங்கள் அவர் மேலே மனித உரிமையிலையும் நாங்கள் வழக்கு தொடருவோம். பிரவீன் பண்ணதுக்கு அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அவர் மேலே அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. அவர் இங்க இருக்கிற அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னதான் நான் தான் கிழிக்க சொன்னேங்க. அதை நான் சொல்லிதான் தம்பி கிழிச்சாரு. நேத்து இதை பேசக்கூடாது. அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு தெரியல. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது. நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒன்னும் பண்ணல. அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது, என்ன தள்ளுறியா நீ, என்ன பண்றியா, இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா, எல்லாமே ஒரு டிராமா பண்ணி தான் அவர் உள்ள அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது. அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. நீ சட்டத்துக்கு புறமா உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா? நீங்க பண்ணுங்க. அவர் ஒண்ணுமே பண்ணாதவரை நீங்க அதுல சாரி கேட்டாங்க. என்னங்க, நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாம தான் நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சாரி சார், நீங்க விடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இதுதான் நேற்று நடந்தது. நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ, நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன, அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும். ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன், ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா சுபா எதுவுமே சொல்லல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல. அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை. இன்னொன்னு, ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க. அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா, நீங்க அதை கவர் பண்ணீங்க. அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. சுபா துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா, அவர் மிரட்ட சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு. சுபா விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம். அங்க ஹைகோர்ட்ல அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம். அவங்க 3 வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார். அவர் சொல்லியிருக்காங்க, அவர் போவாரு. ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கட்டாயம் போவாரு, அவங்களை எதிர்கொள்வாரு, விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவாரு. நீங்க அது மாதிரி மரியாதையா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம். நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரோட நம்பிக்கையை வாங்கி, அவர் 35 லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு? என்ன மரியாதை இருக்கு? கூட இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்கள நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? யாரை நீங்க முடக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. வேற என்ன இருக்கு? இன்டென்ஷன் என்ன இருக்கு? ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாங்க, வழக்குல இருந்து வெளியே போகணும்னு எழுதி கொடுத்தாங்க. மீண்டும் அந்த வழக்கை புதுப்பிக்கிறாங்க. அதுதான் நீங்களே சொல்றீங்க. அதுல இவ்வளவு குழப்பம் இருக்கு. அவங்க விசாரிக்கட்டும், நேர்மையா விசாரிக்கட்டும். நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம். அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன நடக்கணுமோ நம்ம பார்ப்போம், நம்ம அதை செய்வோம். அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டார். இவங்களாதான் இந்த தேதி 27ஆம் தேதி கொடுங்க, நீங்க எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க. நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு? 2 வாரம் ஒரு ஊர்ல இல்ல, தொடர் பயணம். அவர் எங்க ஓடி போயிட போறாருங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க. கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே, அங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு. அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன எங்க ஓடியா போயிட போறாரு? எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு? ஓடியா போயிடுறாரு. சொன்ன தேதியில அவர் வருவாரு. அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு. இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்திருக்கீங்க, அது என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து